ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஈவினிங் விளாக் பார்க்கலாம். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னா, இப்போ வந்து நம்ம கடைக்கு தான் போக போகிறோம். கடைக்கு போயிட்டு வந்துக்கலாம். பூவெல்லாம் விட்டுட்டு தான் போகிறேன். நான் மழை வர்ற மாதிரி இருக்குது. பூவெல்லாம் அழைச்சிட்டு போக முடியாது. பூ அழுதுட்டுருக்குறோம். மேலே வந்து அவங்க சித்தப்பா மாடிக்கு மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுறோம். பாருங்கள், மேகத்தை பாருங்கள், மழை வரப்போகுது. எப்போயுமே இங்கே வந்துட்டு ஈவினிங் டைம் தாங்க மழை வரும். ஆனால் நல்ல மேகம் வச்சுட்டு வரும். மழை அந்தளவுக்கு வராது. மணி 5 மணி ஆயிடுச்சு. நம்ம எப்படியும் போயிட்டு வரதுக்கு 6 மணி 6:30 மணி கூட ஆகலாம். ஸோ என்னென்ன கதை வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்கப் முடிச்சா தானே இப்போ என்ன பண்ணணும்? இதுப்பா இருந்தானே பூ அங்கே போகிறான் பாருங்கள். பேக் பண்ணிட்டியா? பூ அவர் எங்களை பாத்திர போகிறோம். சித்தப்பா பையன்லாம் கடைக்கு தூக்கிட்டு போகிறேன்ட்டு போயிருக்கு. காற்று பயங்கரமாக வீசுதுங்க. பேய் காற்று மாதிரி அடிக்குதுங்க. எப்படி போயிட்டு வர்றதுன்னு தெரியல. போயிட்டு வரதுக்குள்ளே மழை வந்துடக்கூடாது. அந்தளவுக்கு வந்துடாது. காற்று அடித்தா வந்துட்டு மழை வந்து இருக்காதுங்க. காற்று இல்லாமல் மேகம் மட்டும் வச்சு வந்ததுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக மழை வரும். இது வந்துட்டு மேகம் வச்சு காற்று அடிச்சதுன்னா மேகம் கலைஞ்சிருங்க காற்றுல. இங்கே இருக்கிற கடையில் தான் பூவா நின்றுட்டு இருக்கான். பார்த்து சரியாப்புல காற்றடிக்குதுங்க. கண்ணுக்குள்ளெல்லாம் மண். பூவா வர அந்த கடையில் இருந்திருக்கான். பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பான்ல கெட்டி, பார்த்துருப்பான். எப்பயுமே இந்த இடம் இருட்டாவே இருக்குதுங்க. அந்த கோயிலுக்கு லைட் போட்டாங்க. திருவிழாவா? இந்த கோயில் திருவிழாவா? இதான் கருப்புசாமி கோயிலுங்க. நாங்களுமே கடைக்கு வந்துட்டோம். கடை கூட்டமாக தாங்க இருக்குது. இங்கே நம்ம ஏதாவது கடை போட்டால் நல்லா வியாபாரம் ஓடுது. நான் வந்துட்டு காய்கறி கம்மியாக தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன். 2 நாள் தான் இருக்கும். 2 நாளில் நான் போயிடுவேன். 2 நாளைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வைன் வந்துட்டு காய்கறி அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பருப்பு மட்டும் இருந்தாலே போதும். அம்மா வீட்டுக்கு எதுக்கு போகிறேன்னா, இப்போ வந்துட்டு ஆடி மாதம் நடந்துகிட்ருக்கா. ஆடி மாதத்தில் வந்துட்டு அம்மனுக்கெல்லாம் வந்துட்டு கூழ் செய்வாங்கள்ல. நம்ம வீட்டில் அம்மன் இருக்குதா, அதனால் அம்மா வந்துட்டு கூழ் செய்வாங்க. அதனால் வர சொல்லியிருக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே கூழ் செஞ்சு கொடுப்போம். அதனால தான் நானுமே ஒடிசா போயிடுவாங்க. அடுத்த வாரத்தில் ஒடிசா போயிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம அம்மா வீட்டில் போயிட்டு அவங்கள்ட்டே சொல்லிட்டு போகணும்ல. அதுக்காக தான் நான் முன்னாடியே போகிறேன். ஸ்வைன் வரல. நானும் பூவா மட்டும்தான் போக போகிறேன் 2 நாளில். ஸ்வைன் வந்துட்டு அவங்க வந்து வேலை பார்த்துட்டு நான் லேட்டாக வந்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. நம்மளுமே காய்கறியெல்லாம் எடுத்துட்டோம். எல்லாமே நான் தான் எடுத்திருக்கேன். ஸ்வைன் வந்துட்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்காங்க. பொட்டல்லோ அப்புறம் காலிஃப்ளவர்லாம் ஸ்வைன் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய். சவுண்டு கட்டுதுங்க. வெளியில் வந்து பார்த்தேன், மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. நம்மளுமே இன்னும் ஜாமான்லாம் எடுக்கலை. அப்படி தான் இருக்குது. மழை நின்றுன்னு நினைக்கிறேன் நம்ம போகிறதுக்குள்ள. ஏன்னா பூவா வந்துட்டு சொல்லாமல் வந்துட்டோம், தேடுவோம். அதுக்கு தான் பூவா நினைப்பாக இருக்குது. காய்கறி மட்டும் எடுத்துருக்கோம். ஸ்வைனு வெயிட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு மற்ற ஜாமான்லாம் வாங்கணும்ல. நம்ம அங்கே போய் எடுத்துக்கலாம். காய்கறி 200 இல்லையா, 400 வந்துருக்கா? என்னடா சொல்கிறா? 400 காய்கறி 200 முடிச்சலான்னு பார்த்தா 400 வந்து. இதில் இருக்க பன்னீர் எங்கே இருக்குது? பூவா போயிட்டு போனாங்க. இல்லடி, இந்த வந்து குட்டி குட்டியாக இருக்குங்க. அதில் ஆலிவ் பெருசாக இருக்குது. ஃபுல்லாக தின்றுவோம். இது கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாகனால போதும். என்ன வேணும்? ஜாமெல்லாம் எடுத்துட்டோம். ஸ்வைன் வந்துட்டு புல்லு போட்டு விட்டுருக்காங்க. வெளியில் பாருங்கள், மழை விட்டுருச்சுங்க. நம்ம போயிடலாம். என்னடா சொன்னா பேசாதீங்கன்னா நாங்களும் கிளம்புறோங்க. வாங்க, கடை செம்மையாக கூட்டமாக இருக்குது. நாங்கள் பூவா வர என்ன நிலைமையில இருக்கிறான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி வச்சுட்டா நான் தான் கேட்கணும். இது முன்னாடி வச்சுக்காங்க இந்த கட்டை பையன். எப்படி வச்சுக்கிறது? மாற்றி விட முடியாதா? இதுலேயுமே இடம் இருக்கான்னு பாரு.
ஒன்று பிடிக்கணும். ஆமா ரெண்டே கொண்டு வந்துருவியா? அப்பனா நாங்களுமே கிளம்பிட்டோம். ஒரு கட்டை போய் தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கு காய்கறி விற்கிறது கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் ஜாமான் வாங்குறதுக்கு இன்னொரு கட்டை பையில் பத்தலைங்க அதில். அதனால் வந்துட்டு இன்னொரு கட்டை போய் நாங்கள் வாங்கிட்டோம். 2 பையாக போயிடுச்சு, கொண்டு வர முடியல. அதான் முன்னாடி நான் ஒன்று வச்சுக்கிட்டேன், ஸ்வைனும் முன்னாடி ஒன்று வச்சுட்டாங்க. பார்த்துட்டு போக முடியான்ட்டா. செப்பல் கூட போடலை. சின்னம்மா தேடிங்களாமு இருக்கு ட்ரெஸ்ஸு. சைக்கிள் எங்கடா முன்னாடி போட அப்படியே இடம் இருக்கும் போடு. இப்போ போட்டுட்டு நமக்கு இடம் இருக்கா அடைச்சிட்டு பாரு. என்ன சின்னம்மா அம்மா தேடிக்கலாம். எப்படி தெரியும்? நீ மட்டும் தனியாக ஸ்டெப்பில் நடந்து வர, நாங்கள் வரக்கு தெரியுமா? என்ன ட்ரெஸ்ஸு மூஞ்சி என்ன மூக்கெல்லாம் நான் இல்லைன்னு பாருங்களேன், எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்பான் பிள்ளைங்கிறங்க. ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. செப்பலும் போடலை. அம்மா விட்டு போயிட்டாளா? அம்மா வாடி, அம்மா வாடிங்க. சரி தூக்கு, கட்ட போய் தூக்கு. பூவாக்கு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன், சாக்லேட் வாங்கியிருக்கேன். கை வர ரொம்ப வலிக்குதுங்க. தண்ணி வேற இருந்திருக்கு, அது நடந்துருப்பான் போலங்க. தண்ணியில் நல்லா மழை தண்ணியில் விளையாண்டுருப்பான் போல. காற்றுல ட்ரம்மெல்லாம் உருண்டு போயிருக்கு. சரியா காற்று தண்ணி நிற்கும், நல்ல நிறைய மழை பெய்யுது, தண்ணி நிற்கும். நான் அம்மா கை காலெல்லாம் அலசி விடும், அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். சரி நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வேலை இருக்கு, சாமி கும்பிட போறேன். கை காலெல்லாம் அலசி விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா சாப்பாடு தருவேன். ஓகே, கை அலசி விடணுமா? என்ன சாப்பிட்ட? இந்தா இந்தா சாப்பிடு. அவ்வளவும் சாப்பிட விடாது, கொஞ்சமா தான் சாப்பிடுறது. போதும். கை காலெல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டான். போதுமா? ஐஸ்கிரீம் வேண்டாம், லேட்டாக சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, கூலிங் போகட்டும். டீ போடுறியா? ஆ என்னது இது? சோறு திங்க மாட்டேங்கிற, மேகி திங்க. நம்ம மேகி இல்லை சின்ன பிள்ளையா அப்பையிலேருந்து மேகி தின்னு ஃபேமிலியே மேகி ஃபேமிலி தான். அவங்க வீட்டில் எல்லாருமே மேகின்னு ஒரு சாப்பாடுன்னு செஞ்சு சாப்பிடுவாங்கங்க. எனக்கு பிடிக்காதுங்க இந்த மேகி செஞ்சு சாப்பிட்றது. உடம்புக்கு நல்லா நல்ல பொருளாக சாப்பிட்றது இல்லை. அவங்க மேகி மேகி மேகின்னு நல்ல ஒரு சத்தான உள்ள பொருள் சாப்பிட்றது கிடையாது. என்ன பண்ணணும்? ஃபேன் பண்ணணுமாங்க? ஃபேனுங்கிறாங்க. நீ போடணுமா? தூக்கு சொல்றான். எனக்கு கொடுத்துக்க, எனக்கு இல்லையா? போ வேண்டாம், போ கம்மியா கொடு. பூஜை பண்ணணுமாங்க? நானும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் பாருங்க. ஏழைகள் ஆயிடுச்சு. 7 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டு முடிச்சுவாங்கன்னு பார்த்தா ஏழைகள் ஆயிடுச்சு. லேட் ஆகிடுச்சு. நம்ம கடைக்கு போய்ட்டு வந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு போயிட்டோம்மா. வெளியில் மட்டும் கூட்டலைங்க. மழை காற்றடிச்சது பாருங்க. அப்படியே வந்து என்னாச்சுன்னா அந்த உப்பு பூரா நம்ம வீட்டு வாசல்கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் கூட்டி க்ளீன் பண்ணிட்டு சாமி வந்து கட்டாயிட்டு. என்ன என்னண்ணா ஓட்டம் தானா?
ஜேசிபி வேணுமா? சரி எடுத்தாரு. இப்போ தாங்க கடலை வேக வைக்கிறேன். ம் எடுத்துட்டு போ. இதெல்லாம் எடுத்து வைக்கணுங்க. சுயனா அங்கே போய் உட்காந்துட்டாங்க. மெல்ல போகணும், ஓட்டம் தான் எப்போ பார்த்தாலும். சுயன் அங்கே இருக்கான். வாங்க நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்துட்டு இந்த பாத்திரம் வர இருக்குங்க, அலச வேண்டியது. கடலை வேக வச்சு எடுத்துகிட்டு டீ போடுங்க. சுயன் வந்துட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டாங்க. இங்கே எப்படி குப்பை போட்டு வச்சுருக்குது. சாப்பிடவே கூடாதுங்க. இப்போ ரீசெண்டாக நியூஸ் பார்த்தேங்க, மேகி வந்துட்டு கேன்சர், மேகி வந்துட்டு சாப்பிட்டா கேன்சர் வரும்ன்ட்டு அவங்களே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேகி பாக்கெட்டில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கேன்சர் வரும்ன்ட்டு. பார்க்கலாமா? அது இப்போ உள்ள பாக்கெட்டில் வந்திருக்குங்க. ஆனால் இப்போ வாங்குறது வந்து எப்போ உள்ள இருக்குன்னு பார்க்கலாம். மேகியில் இதுங்க எப்பிங்க, இது மேகியில் தாங்க இருக்குது, இதில் இல்லைங்க. மேகி கம்பெனியில் தான் இருக்குது. இது எப்பி அதில் தான் போட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் இது சாப்பிடக்கூடாது. இது நல்லதில்லை. குழந்தைங்கன்னா இதாங்க ரொம்ப விரும்புகிறாங்க. இங்கே பூவா இது வந்துட்டு செஞ்சு கொடுத்தா கூட அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோம். இது சும்மாவே சாப்பிடுவோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்புனா, சப்பாத்தி வித்து இது பன்னீர் இருக்குல்லங்க, பன்னீர் கிரேவி. பன்னீர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம வாங்கிட்டு வந்த ஜாமான் இதுதான். இங்கே இருக்கு பாருங்க பன்னீர். இதான் இன்றைக்கி நாங்கள் கிரேவி பண்ண போகிறோம். பாருங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? உட்காரணுமா? எனக்கு தரியா? நீ சாப்பிடு. சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக கொடு, நான் சாப்பிட்றேன். உனக்கு கொடுக்க மாட்டான் போலையே. டேஸ்டாக இருக்கா? நல்லா இருக்கா? ம் ம் சரி. ம் எல்லாத்தையும் சாப்பிட. அம்மா கொஞ்சோண்டு வாயில் ஊற்றிக்கிறேன், கொடு. பயமாக இருக்கு, எவ்வளோ கொடுக்க மாட்டேன் நான். லைட்டாக கூட. அம்மா அம்மா கொஞ்சோண்டுக்கா. டீ குடிக்க போகிறேங்க. மணி பார்த்துட்டிங்கன்னா 7:45 ஆயிடுச்சுங்க. இப்போ சண்டை நடக்குது 2 பேருக்கு. வா ஜேசிபி உடச்சுட்டாங்க. பூவா சரி, கண்டை சாப்பிட்லாம் வாங்க. சுண்டல் பன்னீர் ஊறுதுங்க. கொஞ்ச நேரம் தண்ணியில் இருக்கட்டும். இங்கே வந்துட்டு பூவாக்கு அவளும் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். சோறு வேறு இருக்கா? எல்லாம் இப்போ நீ எதுக்கு வந்த? இனிமேல் எடுத்து வைக்கிறேன். எவ்வளோ சோம்பேறியாக இருக்கு. திருநூலுங்க, திருநூல். இஞ்சி பூண்டு இருக்கிறாங்க. குழம்புல கிரேவி. பூண்டு நம்ம வந்துட்டு பன்னீருக்கு வந்து பூண்டு முந்திரி போட்டு அரைக்கணும். இஞ்சி போட்டிருக்காங்க. குடமிளகாய் இதுவுமே நம்ம போட்டுக்கணும். செய்ய வேண்டாம் போ. இவ்வளோ எண்ணெய் ஊற்றி செய்யணுமா நீ? ஏன் இது கம்மி? இவ்வளோதான் இருக்கு. இவ்வளோத்துல நீ வந்துட்டு இதே பொறிக்க வேண்டாம். என்னவா பண்ணி எனக்கு நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடு. இவ்வளோ எண்ணெய் சின்ன வச்சுக்கேன். எனக்கு நான் சீக்கிரம் கொலஸ்ட்ரால் வந்து செத்து போயிடுவேன். என் உடம்பு நான் தான் பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்க. காலிஃப்ளவரும் பொட்டலம், இதுக்கப்புறம் குடமிளகாய் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்க வேண்டியது. உருளைக்கிழங்கு போடலையா? பன்னீர் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்மா. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு சின்ன சின்ன பீஸை கட் பண்ணிக்கலாம். இதையுமே நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு தான் பொரிக்கணும்.
நம்ம பெரிய பீஸாவும் கட் பண்ணிக்கலாம், சின்ன பீஸாவும் கட் பண்ணிக்கலாம். ஸ்வயம் வந்து சின்ன பீஸாக கட் பண்ணிட்டாங்க. இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சது பன்னீரையுமே எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம கொடை மிளகாய் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தோமா, அதையுமே நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள், எண்ணெயில் போட்டு எடுத்தது. அப்புறம் தக்காளி வந்துட்டு வதக்கிக்கல, மிக்ஸியில் அரைச்சிக்க சொல்லிட்டாங்க. தக்காளியும் மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டேன். இவ்வளோ உப்பு கிண்டிக்கிட்டே இல்லை, என்ன கிண்டிக்கிட்டே இருக்கிற, கிண்டிக்கிட்டே இரு. அடுத்து என்ன போடு? வெங்காயமா? வெங்காயம் இல்லைங்க, இதுக்கு தக்காளி தான் போடணும். என்ன தக்காளி இஞ்சி பூண்டா? இவ்வளோ எண்ணெயிலே நீ ஊற்றுறியா இல்லை? நான் பார்க்க தானே போகிறேன். இஞ்சி பூண்டு வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கிது. எண்ணெய் ஃபுல்லாகவே இழுத்துருக்கு. ஊற்றி இழுத்தாப்போ இதில் வச்சுக்கோ, இதில் ஊற்றி வை. நான் இருக்கிறதுனால இந்த இவ்வளோ எண்ணெயும் சமைக்காமல் இருக்கிறேன், இல்லைன்னா சமைச்சிருவா. ஊற்று இன்னும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊற்று. நாளைக்கு எண்ணெய் அதிகம் தான். இதில் எவ்வளோ எண்ணெய் இருக்குது தெரியுதுல்ல? இஞ்சி பூண்டு, வேற என்ன, முந்திரி இன்னும் ஊற்றி எல்லாம் உனக்கு நான் கொடுக்கணும். இது ஒன்று செட்டு பார்த்துட்டே இருக்குங்க. இதெல்லாம் என்ன திருந்தாது. 9:20 ஆயிடுச்சுங்க. நான் வீடு கூட்டிகிட்டு போக நான் அவளும் ஊட்ட போகிறேன். வா வா, எந்திரி எந்திரி எந்திரி, வீடு கூட்ட போகிறேன். ஓடு எங்கேயாவது ஓடு, போ எங்கேயாவது போ. ஓடு, தாத்தா வந்துருச்சு, ஓடு. என்ன ஊத்துனியா? ஆமா ஊத்துனா, எடுத்து ஊத்துனா. அதில் அவுட்டா இருக்கு, திரும்ப எண்ணெய் ஊற்றிருப்பாங்க. இருக்குவாங்க எண்ணெய், சந்தேகமாக இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம சந்தேகப்படணுங்க. நான் சந்தேகப்படுவேன். அவங்க வேவலன்னு என்ன என்ன வேணும்னு சொல்லு. ஐயா காமிச்சின்னா ஊமையா சொல்லு என்னன்னு. போனா பாரு, நான் இன்னும் வாய் பேச மாட்டேன், கையை தான் பேசும். பார்த்துட்டு இதில் தக்காளி போட்டுட்டாங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் சில்லி பவுடர், அந்த இதுலலாம் போடலையா? நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் அந்த மசாலா போடு. எங்கள் வீட்டில் கொண்டு வந்த மசாலா கொஞ்சம் போடு, நல்லாயிருக்கும். ஜீரகத்தூள் வேண்டி இல்லையா? இது என்ன பொடி எடுக்கிற? என்ன மசாலா இது? இது என்ன ஜீரகத்தூளா? ஜீரகத்தூளும் கறி பவுடர் மட்டும் தான் போட்டிருக்கேன், ரெண்டும் போடலை. மஞ்சள் தூளும் போடலை, சில்லி பவுடர் மட்டும் போட்டிருக்கு, அவ்வளோதான். இதில் உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இலையில போட்டு பொரிச்சு வச்சோம்ல, அதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப எல்லாம் வந்துட்டு இனிமேல் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை, அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு கொதின்னு சொல்லுவாங்களா, ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமே நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தயிர் போட்டுக்கலாம். போடு, நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும் அந்த பன்னீரெல்லாம் தயிர் போட்டிங்கன்னா. அவ்வளோதான், பன்னீர் கிரேவி ரெடி. இனிமேல் நான் சப்பாத்தி தான் செய்யணும். ஓ சித்தப்பா விட்டு நான் கூட கூட்டிட்டு
வீடெல்லாம் கூட்டிட்டேங்க பாருங்கள், குப்பை கவரில் எழுதி வச்சுட்டேன். இவ்வளோ குப்பை வந்துருச்சுங்க. கடையில் ஜாமான் விட்டுறதுனால தான் இவ்வளோ குப்பை வந்துருச்சு. சரி வாங்க போக நம்ம சாப்பாடு விட்டுவோம். சின்னம்மா ஆற வச்சுங்க ஃபேன்ல. சின்னம்மா என்னது அப்பா கிட்ட சொல்ல போறானா? அப்பா கிட்ட சொல்றேன். அங்க எங்க இருக்க அப்பா? அப்பா போயிட்டு இரு அப்பா கிட்ட சொல்றான். போன் வாங்கிட்டானாங்க. இரு அப்பா கிட்ட சொல்றான் அப்படிங்கிறாங்க. பூவாக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. பையன் தாங்க வந்து எழுப்பி விட்டாங்க. என்ன எழுப்பிவிட்டு சாப்பிட சொன்னாங்க. அப்படி ஒரு தூக்கம் எப்படி வந்ததுன்னே தெரியலைங்க. நான் பூவாக்கு நான் ஊட்டி விட்டுருக்க உள்ள எனக்கு செம்மையாக தூக்கம் வந்து. நாங்கள் சாப்பிடலாம். நான் செம்மையாக தூங்கிட்டேன். இப்போ தான் எழுப்பி விட்டேன் சாப்பிட. சரி வாங்க நீங்களும் சாப்பிடலாம். மாமா போன்றோம். சரி ஓகே. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் பாத்திரம்லாம் அலசிட்டேன். இது வந்து நைட்டு குடிக்கிற ட்ரிங்க்ஸ் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இங்கே வந்து பாதாம் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து திராட்சை அதுவுமே ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டுமே காலையில் குடிக்கிறது. அப்புறம் சாமிக்கு தண்ணி வச்சுருக்கேன். சரி ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.